கேடியர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்டோரி போட்டிருந்தேன். நீங்கள் ஏதாவது ஒரு கொஷின் கேட்குற மாதிரி தான் கேளுங்க, நான் அதுக்கு வந்துட்டு ஆன்சர் வந்து யூடியூப்பில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கானது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 11:27 ஆகுது. தெரியுதா? அதாவது 11:27 PM. நான் ஏன் இந்த டைமில் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா, வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் நோம்பி. ஸோ அதனால் காலையிலேருந்து ஒரு 9 o'clock வரைக்கும் நினைக்கிறேன், தெரியல சரியா. 10 மணி வரைக்கும் மேலேயே ஓடிட்டு தான் இருந்துச்சு. சாங் போட்டாங்க, ஃபுல்லாக சவுண்டாகவே இருந்துச்சு. என்னால் வீடியோ எடுக்கவே முடியல. அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ், அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் சவுண்ட்ஸ் இது மட்டும் தான் கேட்டுகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால தான் ஒரு 10-11 மணிக்கு மேலே எடுத்துக்கலாம். எப்படி இருந்தாலும் நான் தூங்க மாட்டேன், வெட்டியாக ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். அதுக்கு நம்ம வந்து பண்ணுவோம். ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இப்போ விவேகானந்தா காலேஜில் எத்தனாவது இயர் படிக்கிறீங்க? ஐ எம் ஆல்சோ ஸ்டடீஸ் இன் விஆ சங்ககிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து விவேகானந்தா காலேஜ் தான் படிக்கிறேன். செகண்ட் பிகாம் சிஏ, செகண்ட் இயர் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், உங்கள் லைஃப்பில் ரொம்ப பிடிச்ச ஸ்டோரி இருக்கும்ல, அதாவது லவ், ஃபேமிலி, காலேஜ், ஸ்கூல் ஸ்டோரி, இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஸ்டோரி சொல்லுங்கள் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. காலேஜ் லைஃப் தான் எனக்கு பிடிச்சதே. ஏன்னா நான் பிறந்ததுலேருந்து எனக்கு காலேஜில் தான் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு, அவ்வளோ உறவுகள், அவ்வளோ பாசம், கேரிங் எல்லாமே எனக்கு காலேஜில் மட்டும்தான் கிடச்சிச்சு. நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு கிடைக்கல. எல்லாத்தையுமே காலேஜ் லைஃப், ஸ்கூல் லைஃப்லாம் பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கு கேட்டோம்னா எனக்கு ஸ்கூல் லைஃப் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தருக்கு காலேஜ் லைஃப் தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு காலேஜ் லைஃப் தான் பிடிக்கும். அது ஏன்னா எல்லாம் அப்படி, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படி. அதனால் எனக்கு காலேஜ் லைஃப்னால் ரொம்ப பிடிக்கும். காலேஜ் லைஃப்பில் ஸ்டோரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலேஜ் ஃபுல்லாகவே ஸ்டோரி தான். நான் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் ஃபுல் ஸ்டோரியுமே அதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஎம்கேவா இல்லை டிவிகேவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆல்வேஸ் தமிழக வெற்றி கழகம், தளபதி ரசிகை. அக்கா நாளைக்கு உங்கள் காலேஜில் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வாங்க, பார்க்கலாம், மீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அக்கா உங்களுக்கு எந்த யூடியூப் சேனல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ராம் வித் ஜானு அவங்களோட யூடியூப் சேனல் தான் நான் எப்போவுமே பார்ப்பேன். எனக்கு அவங்களோட யூடியூப் சேனல் அவ்வளோ பிடிக்கும். அவங்களையும் பிடிக்கும். அவங்க 2 பேரும் இப்படிதானோ வாழ்ந்தால் அவங்கள மாதிரி வாழணும், அதுதான் ஆசையே. இன்னொன்று மிஸ்டர் பிகே பாலகுமார் அண்ணா, அவங்களையும் எனக்கு பிடிக்கும். டீனாக்கா, பாலகுமார், அவங்களையும் எனக்கு பிடிக்கும். அவங்களோட சேனல்லையும் பார்ப்பேன். ஸ்டிக்கர்னு நினைக்கிறேன் அவங்களோட சேனல் நேம், அவங்க சேனல்லையும் பார்ப்பேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், அந்த மூக்குத்தி எப்போ போட ஆரம்பிச்சிங்க? உங்களுக்கு செம க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் வந்துட்டு தெரியுதோ தெரியுது, நான் வந்துட்டு 6th போட்டேன். 6th தான் குத்தினேன். ரொம்ப அடம்பிடிச்சி நானாக வீட்டில் கேட்டு ரொம்ப அடம்பிடிச்சி நான் குத்தினேன். எனக்கு தெரியாது, நீங்கள் குத்திட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அடம்பிடிச்சி கேட்டு குத்திக்கிட்டது. நான் வந்து ஃபஸ்ட் டைம் குத்தினப்போ ஒரு மாதிரி கல் மூக்குத்தி தான் குத்தினேன். ஓகேங்களா? கல் மூக்குத்தி அது ஒரு மாதிரி பெருசாக எனக்கு நல்லாவே இல்லை. நான் அதுக்கப்புறம் மொட்டு மூக்குத்தியாக வாங்கினேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி மறுபடியும் போய் மூக்குத்தி சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன். ஆல்ரெடி மொட்டு மூக்குத்தி தான் போட்டிருந்தேன். அதுலேருந்து இன்னும் சின்னதாக மொட்டு மூக்குத்தி மாதிரி கண்ணுக்கே தெரியாத மாதிரி போட்டிருக்கேன். ரொம்ப வருஷம் நம்ம கூட பழகினவங்க திடீர்னு நம்ம மூஞ்சி ஒரு 5 நிமிஷம் பார்ப்பாங்க, இதுக்கிட்ட நம்ம மூஞ்சி இப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் யோசிப்போம். அதுக்கப்புறம் திடீர்னு வந்து கேட்பாங்க, மூக்குத்தி இருக்கிறியா, எப்போ குத்திருக்க அப்படிம்பாளுங்க. ப்ளீஸ் செவடி ஏட்டி விடுன்னு தோணி, ஏன்டி இவ்வளோ நாள் பார்த்து தானடி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கேஎஸ்ஆர் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு டைம் வந்தோம், 2024 செப்டம்பர் வந்தோம். அங்கே அப்போ வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் வந்துச்சு. ஸோ அதுக்கு வந்திருந்தோம். தென் இப்போ ரீசெண்டாக எப்போது Jan 24 போனோம், டான்ஸ் காம்படிஷனுக்காக போனோம், அதுக்கு வந்திருந்தோம். மீட்டப் வைங்களேன், வச்சா நல்லாயிருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. மீட்டப் வைக்கிற அளவுக்கு நான் இன்னும் பெரிய ஆள் ஆகலை. வளர்ந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மீட்டப் வைக்கிறேன். ஓகேங்களா? எத்தனை அரியர்ஸ்? இந்த கொஸ்டின் கொஞ்சம் தவிச்சிட்டுருக்கலாம். எத்தனை அரியர்ஸ்? ஃபஸ்ட் இயர்ஸில் வச்சேன். ஃபஸ்ட் இயரில் வந்து வச்சேன் கணக்கே இல்லை, வச்சேன். இப்போ எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஆல் கிளியர், அரியரே இல்லை. அடுத்த செம்லையும் கிளியர் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் கேஎஸ்ஆர் வரப்போ என்ன சொன்னால் நல்லா உங்களை பார்க்க
நீங்கள் கேஎஸ்ஆர் வரப்போ நான் உங்களை பார்க்க முடியாமல் மிஸ் பண்ணிட்டேன், அடுத்த டைம் வர மாதிரி இருந்தால் இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டோரி போடுங்க அப்படி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நான் வந்துட்டு மறந்துடுவேன். நான் வந்துட்டு இந்த மாதிரி அது லாஸ்ட் மினிட்ஸில் வந்துட்டு நான் போட மாட்டேன். ஸோ இனிமேல் நான் வந்துட்டு வர மாதிரி இருந்தால் நான் உங்களுக்கு போடுறேன், ஓகேங்களா? இந்த காலேஜ் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், லைஃப்பில் இதை மட்டும் பண்ணக்கூடாதுன்னா எதை சொல்லுவீங்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு சாங் மூலிமா சொல்கிறேன். வாயால் என்ன சனியை சுற்றுது அப்படிதான். என்னோடய வாய் இருக்குங்க, வாய் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அமைதியாகவே இருக்காது. ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்துட்டு இழுத்துட்டு வந்துடுவேன். எனக்கு அதனாலேயே என்னோடய வாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைப்பேன். இதை மட்டும்தான் நான் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். நம்ம தேவையில்லாமல் பேசக்கூடாது, தேவையில்லாமல் எதுவும் பண்ணக்கூடாது, அதிக பிரசங்கித்தானோன்னு சொல்லுவாங்கள்ல, அது நிறையாவே இருக்குது. அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு நான் நினச்சிருக்கேன். ஸோ இதுதான் வந்துட்டு பண்ணக்கூடாத தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட் கொஸ்டின், உங்களுக்கு எவ்வளோ ப்ரொப்போசல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பேசிக்காக பார்த்திங்கன்னா எந்த ஒரு பையனும் வந்துட்டு டக்குன்னுலாம் நம்மக்கிட்ட வந்து பேச மாட்டாங்க. என்னன்னு தெரியல, என்ன கண்ட ஒரு பயமோ என்னவோ தெரியல, அதிகமாக ப்ரொப்போசல் எனக்கு வந்து தெரியாது. இன்ஸ்டாகிராமில் சும்மா வேணால் கமெண்ட்லேயோ இல்லை ரெக்யூஸ்ட்லேயோ அந்த மாதிரி வரும். நேரடியாக வந்து எனக்கு யாராவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒருத்தர் கூட சொன்னதில்லை, எனக்கு தெரிஞ்சு சொன்னதில்லை. சொல்லியிருக்காங்களா எப்படி சொல்கிறது, ஒரு தம்பி, குட்டி தம்பினா அவங்க வந்துட்டு 6th படிச்சுட்டு இருந்தாங்க, நான் வந்து 8th படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து அவங்க இந்த கலர் ஸ்கெட்ச் இருக்குல்ல, அதில் வந்துட்டு ஐ லவ் யூ அக்கா அப்படி சொல்லி எழுதிட்டு வந்து அக்கானில் எழுதல, ஐ லவ் யூ மட்டும் எழுதிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தான். எனக்கு சிரிப்பு, கொண்டு போய் அப்படியே எங்கள் மேம் கிட்ட கொடுத்தேன். மேம் இங்கே பாருங்கள், இந்த தம்பி சரியில்லை, இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். ஸோ அந்த ஒரு தம்பி வந்து கொடுத்தான். மற்றபடி எல்லாமே மெசேஜில் அப்படி தான் வரும். பொண்ணு பார்க்கும்போது பசங்க எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் நீங்கள் ஓகே சொல்லுவீங்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. சொல்ல வைக்க வருது. ஜென்டில்மேனாக இருக்கணும், அவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு டேலண்ட் இருக்கணும், கொஞ்சம் மெச்சூராக இருக்கணும், அப்புறம் நல்ல பையனாக இருக்கணும், நல்லா பார்த்துக்கணும், என்னை விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும். அழகெல்லாம் கூட பார்க்க மாட்டோம். என்னென்ன சொல்கிறான் பாருங்க. டக்குன்னு கேட்டினியும் என்ன போய் சொல்கிறேன்னு தெரியல. நல்லா பார்த்துக்கிட்டா போதும், இதுக்கு மேலே என்ன வேணும் ஒரு பொண்ணுக்கு. ஃபேவரட் மெமரிஸ் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. என்னோடய லைஃப்பில் நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் எல்லாமே போயிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்தையுமே நான் இப்போ வரைக்குமே நான் மறக்கலை, யாரையுமே நான் மறக்க கிடையாது. நான் எல்லாத்தையுமே அப்பப்போ நினச்சி பார்ப்பேன், அவ்வளோதான், ஓகேங்களா? அது எல்லாமே என்னோடய ஃபேவரட் மெமரி, ஓகேங்களா? அது நான் வந்து எப்போவுமே அந்த மெமரியை வந்து இங்கேருந்து அழிக்க மாட்டேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், டான்ஸ் நல்லா ஆடுறீங்க, ட்ரை டு டிவி சேனல் ஐ ஹெல்ப் யூடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் எனக்காக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதுக்கு. ஸோ நம்ம வந்துட்டு டான்ஸ் லெவல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம பேசிக் லெவல் தான் நம்ம இப்போதைக்கு ஆடிட்டுருக்கோம். இன்னும் டான்ஸ்லாம் எப்படியோ ஆடுறவங்களாம் இருக்காங்க. நானே உடுப்பாக வாய் மேலே கேவிச்சிட்டு. ஸோ அந்த மாதிரி நம்மளும் வந்து கூடி சீக்கிரம் ஆட கற்றுக்கணும். ஸோ அது அந்த மாதிரி நம்ம ஓரளவுக்கு நல்லா ஆட கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வேணால் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ நீங்கள் கேட்டதுக்கு. என்னோடய அண்ணா ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. யுவர் ட்ரீம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய உடன்பிறப்பு இங்கே இருக்கான், அந்த நாய் கேட்டுருதான். என்னோடய ட்ரீம் வந்துட்டு இப்போதைக்கு ஷார்ட்டான ட்ரீம் என்னன்னு கேட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா ஐஃபோன் எடுக்கணும். இது மட்டும்தான் நம்மளோட எல்லாமே மைண்ட்குள்ளே எல்லாமே. எனக்கு வந்து ஐஃபோன் எடுக்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா என்ன மாடல்னால் 40 ப்ரோ, 50 ப்ரோ, 60 ப்ரோ, இதில் ஏதாவது எடுத்தாலும் எனக்கு ஓகே தான். இதுதான் எடுக்கணும். லாங் டேர்ம் ட்ரீம் அப்படின்னா ஓன் ஹவுஸ் கட்டணும். நமக்கு வந்து இன்னும் சொந்த வீடு கிடையாது, நம்ம சொந்த வீடு கட்டணும். அதுதான் சக்ஸஸ் பண்ணுவோம், கட்டுறோம். இந்த February 14 என்ன பண்ணுவீங்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. பொதுவாகவே நிறைய பேர் ஒரு விஷயம், நமக்கு பிடிச்ச விஷயம் ஒன்று நடக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அது வந்து நடக்காமல் போய்டும்னு சொல்லுவாங்க. அதுக்குன்ட்டு நான் இப்போது அந்தளவுக்கு பெரிய விஷயம்லாம் இல்லை. Feb 14 அன்றைக்கி நான் வீட்லேயே இருக்க மாட்டேன். நான் வந்து வெளியே டூர் போகலான்ட்டு ஒரு பிளான் வச்சுருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஓகேங்களா? தப்பாக நினைக்கக்கூடாது. எந்த நேரத்தில் இது சொன்னேன்னு தெரியல, திடீர்னு வந்து டூர் கேன்சல் ஆகிடுச்சு.
ஸோ 14 அன்னைக்கு ஜாலியாக வீட்டில் படுத்து தூங்க வேண்டியதான். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா எனக்கு டான்ஸ் பண்ணுறது தான். ஏதாவது ஒரு சாங் போட்டாலும் ஆடிட்டு இப்படி ஆட சொல்லிடும், அந்த மாதிரி ஆடிட்டுருப்பேன். ஸோ டான்ஸ் மட்டும்தான் எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம். நெக்ஸ்ட்டு உங்கள் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது வந்து 31 நந்தா காலேஜில் Jan 31 நந்தா காலேஜுக்கு வந்துச்சு, அதை மிஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஈரோடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்துட்டு Feb 7 அப்போ வருது. மேபி அதுக்கு வேணால் ட்ரை பண்ணலாம். உங்களோட சைல்டுஹுட் ஃபோட்டோ காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அக்கா மண்டே முத்தாயம்மாள் காலேஜுக்கு வரீங்களா? நான் வரேன், அப்போ மீட் பண்ணுவோம் அக்கா. கண்டிப்பாக உங்கள் கூட ஒரு பிக் எடுக்கணும். தேங்க்யூ ஸோ மச் என் கூட பிக் எடுக்கணும்னு சொன்னதுக்கு. முத்தாயம்மாள் காலேஜுக்கு வருவோன்னா இப்போ தானடா வந்தோம், இப்போ ரீசெண்டாக தான் வந்தோம். நான் மறுபடியும் எப்போ வரேன்னு தெரியல. வரும்போது நான் கண்டிப்பாக ஸ்டோரி போடுறேன், ஓகேங்களா? உங்கள் ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. 2006 March 9 பிறந்தேன். உங்களுக்கே தெரியும் இப்போ என்னென்னு. ஓய் ஏன் இப்போல்லாம் அதிகமாக ரீல்ஸ் பண்ணுறதில்ல? விச் ரீசன்? டெய்லி 1 ரீல்ஸாவது அப்லோட் பண்ணுங்க கிரஷே. அதான் சொல்கிறேன்ல, நான் எனக்கு வந்துட்டு ஐஃபோன் எடுக்கணும் அப்படின்ட்டு. எனக்கு இந்த ஃபோனில் வந்து வீடியோ எடுக்கவே பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்துட்டு ஐஃபோன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுதான். அதனால் எனக்கு அதிகமாக வீடியோ பண்ணவே ஒரு இன்ட்ரெஸ்ட்டே கம்மியாயிடுச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கு டைம் இல்லை, டெய்லி காலேஜ் போயிட்டு வரேன். அது இப்போ வந்து வீடு வேறு புதுசாக ஷிஃப்ட் பண்ணிட்டோம். அதனால் அப்படியே எந்திரிக்கிறேன், கிளம்புறேன், காலேஜ் போகிறேன், வரேன், சாப்பிட்றேன், தூங்குறேன், இப்படியே போகுது. அதனால் என்னால் எதுவுமே எடுக்க முடியல. கண்டிப்பாக நான் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன் ப்ரோ. இந்த கமெண்ட் எனக்கு பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பரவாயில்ல பாரேன், இதெல்லாம் கேட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குஷி ஆகிடுச்சு. அந்த குட்டி பையனை மறுபடியும் மீட் பண்ணிங்களா அக்கா அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஐயோ எவ்வளோ க்யூட்டு இவங்க. அது நான் ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தேன். அந்த ரீல்ஸில் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ் பையன், ஒரு குட்டி பையன். அந்த பையனுக்கு என்னை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த பையன் அந்த டே ஃபுல்லாக என் கூட தான் இருந்தான். ஸோ அந்த பையனை மறுபடியும் மீட் பண்ணணும், நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவனை அப்படி சொல்லிட்டுலாம் நான் போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு இவங்க வந்து எனக்கு இதில் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. நான் அங்கே போனேன், அந்த இடத்துக்கு அவங்க வீட்டுக்கு பக்கம்லாம் போனேன். ஆனால் அந்த பையனை பார்க்க முடியல. அதுக்கான சுச்சுவேஷனும் அமையல, டைமும் இல்லை. அதனால் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், பட் பார்க்க முடியல. ரிட்டன் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போனேன்னா கண்டிப்பாக அந்த தம்பியோட ஒரு குட்டி ரீல் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவனை எப்போவுமே நான் மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். சீக்கிரம் அவனை பார்க்கணும், கண்டிப்பாக பார்ப்போம். உங்கள் எய்ம் என்னன்னு சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னோடய எய்ம் வந்துட்டு மீடியா ஃபீல்டு தான். மீடியா ஃபீல்டுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறதான். விஎஸ் கேம்பஸ் டூர் வந்தப்போ உங்களை பார்த்துட்டு நான் கூப்பிட்டேன்க்கா, நீங்கள் கண்டிக்கவே இல்லை. வீடியோ ஐயோ எனக்கு தெரியல. எனக்கு நீங்கள் எப்போ கூப்பிட்டீங்க எனக்கு தெரியல. இப்போது வந்து பார்த்திங்கன்னா விவேகானந்தாலே பார்த்திங்கன்னா 2 கேம்பஸ் இருக்குது. திருச்செங்கோடு வந்து மெயின் கேம்பஸ்ஸு, சங்ககிரி வந்து 2வது கேம்பஸ்ஸு. நான் வந்து சங்ககிரி கேம்பஸ்ஸு. திருச்செங்கோடுலேருந்து சங்ககிரி கேம்பஸ்க்கு டூர் மாதிரி கூப்பிட்டு வந்தாங்க. அதே மாதிரி சங்ககிரி கேம்பஸ்லேருந்து திருச்செங்கோடுக்கு டூர் மாதிரி எங்களையெல்லாம் கூப்பிட்டு போனாங்க. அந்த மாதிரி அங்கே இருக்கிறவங்கள, திருச்செங்கோடு இருக்கிறவங்கள சங்ககிரிக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க போல். இந்த பொண்ணு என்னை கூப்பிட்டு இருந்திருக்காங்க, எனக்கு தெரியல. என் காதில் விழுந்திருக்காது. எனக்கு வேறு ஒரு மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் திருச்செங்கோடு கேம்பஸ் வந்தோன்னா உங்களை மீட் பண்ணுறேன் சிஸ்டர், ஓகேங்களா? ஃபீல் பண்ணாதீங்க. நான் கண்டுக்காமலாம் இல்லை, நான் பார்த்துருக்க மாட்டேன். தென் என் காதில் நீங்கள் கூப்பிட்டது கேட்டிருக்காது, அவ்வளோதான். மற்றபடி யார் கூப்பிட்டாலும் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணி நான் நிற்பேன். அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் நான் கொடுப்பேன். சாரி, ஓகே, கோச்சிக்காதீங்க. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன செகண்ட் டிகிரி பண்ணுற வாய் வேறு உளருது. நெக்ஸ்ட் என்ன செகண்ட் டிகிரி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செகண்ட் டிகிரிலாம் பண்ணுற அளவுக்குலாம் நம்ம பெரிய இல்லை. நம்ம இந்த ஒரு டிகிரி முடிக்கிறதுக்கே அப்படி இருக்குது. ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஜாலியாக காலேஜ் விட்டு வெளியே வரோம், போதும். அக்கா உங்களுக்கு பக்கெட் லிஸ்ட்டுன்னு இருக்கும்ல, நிறையா ட்ரீம்ஸ் அப்படின்னு, அதில் ஒரு 5 சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த பாப்பு. நீங்கள் 5 தானே கேட்டீங்க, நான் நிறையா சொல்லுவேனே. எனக்கு வந்துட்டு அதான் சொன்னேனே, எனக்கு ஐஃபோன் எடுக்கணும். எனக்கு வந்து ட்ரெஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்துட்டு நிறையா வெஸ்டர்ன்ஸ்லாம் அந்த மாதிரி போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப விரும்புவேன். அதாவது ட்ரெஸ்ஸை பார்த்துட்டுனா உடனே
வாங்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் ரேட்டை பார்த்துட்டு ஐயோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன், வாங்க மாட்டேன். எனக்கு ஐஃபோன் பிடிக்கும், ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும், தென் எனக்கு பாண்ட் ஆனால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் மூன் பிடிக்கும். மூன் நிறையா இப்போ மூனில் நிறைய கிஃப்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய கிஃப்ட்ஸில் மூணுனாலே பிடிக்கும். நிறைய குட்டி குட்டி காஸ்மெட்டிக்ஸ். டக்குன்னு கேட்டேனே எனக்கு எதுவும் வரல. நிறைய என்னோடய ரூமில் நிறையா வந்துட்டு இது பண்ணணும் அது பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ அது எல்லாமே எனக்கு ஒரு குட்டி குட்டி ட்ரீம் தான். நிறைய குட்டி குட்டி ட்ரீம்ஸ்லாம் இருக்குது. அது அந்த டைமில் நம்ம நினச்சி வச்சிட்ருப்போம். அது இப்போ டக்குன்னு எனக்கு வரல. அக்கா, கடவுள் உங்ககிட்ட 3 வரம் கேட்டால் என்ன கேட்பீங்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. 3 வரம்லாம் எனக்கு வேணாம். எனக்கு ஒரே ஒரு வரம் மட்டும் கொடுத்தா போதும். அது என்ன வரம் அப்படின்னா, நான் என்ன கேட்டாலும் எனக்கு கிடைக்கணும் கடவுளே. இந்த ஒரு வரம் தான். இந்த ஒரு வரத்தை வச்சு நான் எனக்கு வேணுங்கிறதெல்லாம் நான் கேட்டு நான் வாங்கிக்குவேன். 3 வரம் மட்டும் யூஸ் பண்ணால் 3 தான் நான் வரும். ஒரே வாரத்துலேயே எல்லாமே சேர்ந்து வாங்கிடலாம்ல. பிரெயின். இன்னும் உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீன் சொல்லுங்கள் சிஸ்டர். இங்கே பிளாக் மார்க்கா, இங்கே இருக்கா, இங்கே இருக்கா, இங்கே தான் இருக்கா. இது ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனா? ஆக்சுவலாக நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து எப்படிப்பட்ட பர்சன் வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து கண்டதையும் நம்ம ஃபேஸில் போட்டு தான் நம்ம ஃபேஸை கெடுத்துக்கிறோம். நம்ம வந்துட்டு நேச்சுரலாகவே இருப்போம், நம்ம வந்து எதுவும் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். அதனால தான் நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். நான் பவுட்ரு கூட அடிக்க மாட்டேன். குளிப்பேன், நான் ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன், குட்டியோட போட்டு வச்சுட்டு சண்டை வச்சுட்டு ஐலைனர் லிப்ஸ்டிக் வச்சுட்டு போயிடுவேன். அவ்வளோதான், இவ்வளோ தான் பண்ணுவேன், எதுவுமே பண்ண மாட்டேன். இப்போ தான் வந்துட்டு இவ்வளோ தான் பண்ணிகிட்ருந்தேன். அது நமக்கு ஏஜ் ஆக ஆக இன்னொன்று நம்மளோட ஹீட்டுக்காக எல்லாம் அங்கங்கே புடச்சிட்டு வந்துருச்சு ஆக்னியெல்லாம். ஸோ இது வரும் போல், நம்ம தான் இது சரி பண்ணணும் ஏதாவது ஒன்று போட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஏதோ பண்ணிவிட்டு என்னோடய ஸ்கின்னில் என்னோடய ஹெல்த்தில் எல்லாம் கேர் பண்ணி அது இதுன்னு பண்ணிகிட்ருக்கேன். தென் ஹேருக்கெலாம் சுத்தமாக கேர் பண்ணிக்க மாட்டேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கேர் பண்ணிட்டு வரேன். என்ன கேர் பண்ணுறீங்கன்னா, நார்மலாக அந்த தக்காளி 2 அரிஞ்சு சக்கரில் 1 மஞ்சத்தூளில் 1 டிப் பண்ணி பண்ணுவேன். உருளைக்கிழங்கு வந்துட்டு அந்த உருளைக்கிழங்களோட சாறு வந்து இந்த பிளாக் மார்க்கில் வச்சா போகும்னு சொன்னாங்க. அதை பண்ண கொஞ்சம் எனக்கு போன மாதிரி ஃபீல் இருக்குது. ஸோ அது போட்டுட்ருக்கேன். முல்தானி மெட்டி, தயிர், அந்த முல்தானி மெட்டியோட ரோஸ் வாட்ரு, ஸோ இதெல்லாமே போடுறேன். அடுத்து நலுங்கு மாவு யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நான் நேச்சுரலாக தான் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் எதுவுமே இது வரைக்கும் க்ரீம்ஸ் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணல. மாய்ஸ்சரைசர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். அதுவும் பார்த்திங்கன்னா பாண்ட்ஸ் ப்ளூ லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர் அதுதான் யூஸ் பண்ணுறேன். காதல் பற்றி என்ன நினைக்கிறீங்க அக்கா? அதாவது காதலுங்கிறது ஒரு புனிதமானது அப்படி இருக்கும். காதல் பற்றி என்ன நினைப்பேன், பண்ணும்போது நல்லா தான் இருக்கும். ஆனால் போக போக ஏன்டா பண்ணோம் அப்படிங்கிற ஒரு கோபம் தான் வரும். ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் வந்து எல்லாமே இனிக்க தான் செய்யும், போக போக தான் எல்லாமே கசக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் என்ன பண்ணுறது, லவ் பண்ணி தொலைஞ்சிட்டோமே, அக்செப்ட் பண்ணிக்கணும்னே நம்ம வாழ்ந்துட்டு போயிடுவோம். நம்ம ஏன் அக்செப்ட் பண்ணிக்கணும்? நம்ம வேணால் மாற்றலாம்ல, மாற்ற ட்ரை பண்ணலாம்ல, அதையே நாம் அக்செப்ட் பண்ணிட்டு போகணும். அப்படி இருக்கக்கூடாது. ஏதாவது ஒன்று தப்புன்னு தோணுச்சு அப்படின்னா அதை நம்ம மாற்ற பார்க்கணும், அக்செப்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் இதை நான் சொல்லுவேன். சொல்லப்போனால் காதலே பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். எதுக்கு நமக்கு? சத்தியமாக சொல்கிறேன், சிங்கிள் லைஃப் தான் பெஸ்ட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நம்ம வந்துட்டு ஃபைனல் கொஸ்டினுக்கு வந்துட்டோம். மோஸ்ட் ஆஃப் த பர்சன் எல்லாருமே நீங்கள் சிங்கிளாக கமிட்டடா அப்படிங்கிற கொஸ்டின் மட்டும்தான் நம்மக்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நான் இவ்வளோ நேரம் பேசிட்டு வந்ததுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் சிங்கிளாக கமிட்டடா அப்படின்ட்டு. ஆமாம், நான் சிங்கிள் தான், அவ்வளோதான். இன்னொருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க, அந்த மெசேஜ் வேறு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க வந்துட்டேன். உங்களுக்கு யாருமே க்ரஷ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. க்ரஷ்லாம் இருக்குது, இப்போ வரைக்கும் இருக்குது. லவ் பண்ணணும்னு கேட்டால் கண்டிப்பாக லவ் பண்ணலாம் இருக்குது. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி நான் நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ஒரு வீடியோவில் வந்துட்டு நான் எங்ககிட்ட பேசுகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. டாடா, பை பாய்.